திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழக்கு முடிந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்ல தற்காலிக பேருந்து நிலையங்கள் மக்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், விவரங்கள். மோனிசா, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 16 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறுகிறது. கும்பாபிஷேகத்தை காண தமிழகம் மட்டுமின்றி மாநிலங்கள் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் குவிந்துள்ளனர். இந்த பக்தர்களின் வசதிகளுக்காக சுமார் 600 பேருந்து சிறப்பு இயக்கப்பட்டன. அது மட்டுமின்றி திருச்செந்தூரிலிருந்து 3 தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த பேருந்து நிலையத்திலிருந்து கோயில் பேருந்து பயணிகள் மக்கள் வசதி இயக்கப்பட்டன. பக்தர்கள் சொந்த ஊர்கள் திரும்புவதற்காக பேருந்து நிலையங்கள் குவிந்து வருகின்றனர். தற்காலிக கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால பக்தர்கள் படியில் தொங்கிய நிலையில் வருகின்றனர். அது மட்டுமல்ல, கூட்டம் இருப்பதால் பல நடந்து சென்று வருகின்றனர். இந்த 3 அதிகரித்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகேஸ்வரன்.